அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனுநூலை தடை செய்ய வலியுறுத்தி நாம் ஆர்ப்பாட்டம் நடத்திய பிறகு 3 கட்ட போராட்டங்களை அறிவித்தோம். முதலில் மருத்துவக் கல்வியில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் OBC மாணவர்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு செய்வது தொடர்பாக மைய அரசு உடனடியாக ஒரு கொள்கை முடிவை எடுக்க வேண்டும். அவசர சட்டம் இயற்றி இந்த நடப்பாண்டிலேயே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். 2வது கட்ட போராட்டம் அக்டோபர் 31ஆம் தேதி தமிழ்நாடு தழுவிய அளவில் தமிழகத்தில் சமூக பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அவதூறுகளை பரப்பி வரும் சனாதன கும்பலின் மீது அரசு சட்டப்பூர்வமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தோம். ஆனால் அதனை ஒரே இடத்தில் சென்னையில் மட்டும் நடத்துவதென்று பிறகு நாம் மாற்றி அறிவிப்பு செய்தோம். அதன் அடிப்படையில் நேற்று அக்டோபர் 31ஆம் தேதி தமிழகம் தழுவிய அளவில் நடைபெறாமல் சென்னையில் மட்டுமே அதை ஒருங்கிணைத்து நடத்தினோம். 3 கட்ட போராட்டங்களில் 2 கட்ட போராட்டங்கள் நடந்தேறியுள்ளன. 3ஆவதாக நாம் நவம்பர் 2ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 5ஆம் தேதி வரையில் தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு மனுநூல் குறித்து மகளிர் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பரப்புரையை மேற்கொள்வது என்கிற போராட்டமாகும். அமைதியான முறையில் வீடு வீடாக சென்று பெண்களை இழிவுபடுத்தியது யார், மனுநூலா விடுதலை சிறுத்தைகளா என்கிற கேள்வியை எழுப்பும் வகையில் மனுநூலில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் அடங்கிய துண்டறிக்கைகளை விநியோகம் செய்வது. இந்த அறப்போராட்டத்தை நாம் நமது கட்சியின் சார்பில் அனைத்து கிராமங்களிலும் முன்னெடுக்க இருக்கிறோம். இன்றைக்கு தேதி நவம்பர் 1, இடையிலே 2 ஒரே நாள் தான் இருக்கிறது, 2ஆம் தேதி. இது குறித்த ஒரு பக்க அறிக்கை அல்லது 2 பக்க அறிக்கை ஒன்றை இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் என்னுடைய முகநூலில் பதிவேற்றம் செய்யப்படும். அதனை ஆங்காங்கே தோழர்கள் பதிவிறக்கம் செய்து அச்சிட்டு ஒன்றிய அளவிலான பொறுப்பாளர்கள் ஒன்று கூடி மாவட்ட பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி தேவையான அளவுக்கு துண்டறிக்கைகளை அச்சிட்டு கிராமமாக அவரவர் சொந்த கிராமங்களில் கொடுத்தாலே போதும், அடுத்த கிராமத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. சொந்த கிராமங்களில் அல்லது பொது இடங்களில் மக்களை சந்திக்க வேண்டும், துண்டறிக்கைகளை விநியோகிக்க வேண்டும். இது அமைதியான முறையிலும் கட்டுப்பாடான முறையிலும் பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு ஏற்படாத வகையிலும் யாருடைய மனத்தையும் புண்படுத்தும் வகையில் முழக்கங்கள் எழுப்பாத வகையிலும் இதனை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது மிக முக்கியமான ஒரு போராட்டம். இதனை 3 நாட்கள் தொடர்ந்து நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவிப்பு செய்ததற்கு காரணம், எந்த கிராமத்தையும் விட்டுவிடக்கூடாது, எந்த கிராமமும் விடுபடக்கூடாது. ஒரே நாளில் அனைத்து கிராமங்களிலும் நம்மால் தர முடியும் என்றாலும் கூட தொடர்ச்சியாக இதை மக்களுக்கு நினைவூட்ட வேண்டியது நம்முடைய கடமை. 2 காரணங்கள். ஒன்று, அபாண்டமாக நம் மீது பழி சுமத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெண்களிடையே நாம் அனைத்து பெண்களையும் கொச்சைப்படுத்தி பேசியதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் இதை செய்திருக்கிறார்கள். பின்னால் நாம் பேசிய அனைத்தையும் வெட்டி நறுக்கிவிட்டார்கள். 1 நிமிடத்திற்கும் குறைவான வீடியோ கிளிப்பிங்ஸ் சமூக வலைத்தளங்களில் பரப்பி பெண்களை, அனைத்து சமுதாயத்து பெண்களையும் நான் கொச்சைப்படுத்துவதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நாம் மனுநூலில் சொல்லப்பட்டிருப்பதை மேற்கோள் காட்டினோமே தவிர பெண்களை கொச்சைப்படுத்தவில்லை. உண்மையில் பெண்களை கொச்சைப்படுத்தியிருப்பது மனுநூல் தான், மனுஸ்மிருதி என்கிற அந்த மனுநூல் தான். இன்றைக்கு என்ன இதனால்
தேவைப்பட்டது, எதற்காக இதை பற்றி பேச வேண்டும் என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட நூல், நடைமுறையில் இருந்த நூல், இன்றைக்கு ஏன் பேச வேண்டும் என்ற கேள்வியை திரும்ப திரும்ப எழுப்புகிறார்கள். நாம் ஒரு கருத்தரங்கிலே பேசியது அயல்நாட்டு தமிழர்கள் ஏற்பாடு செய்த இணைய வழி கருத்தரங்கம். அதுவும் பெரியார் பிறந்த நாளையொட்டி ஒருங்கிணைக்கப்பட்ட பெரியாரும் இந்திய அரசியலும் என்னும் தலைப்பிலான ஒரு கருத்தமர்வு. அதிலே பேசிய பேச்சை இவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக வெட்டி எடுத்து ஒட்டி வைத்து அவதூறு பரப்புகிறார்கள். ஆகவே இதை பிரச்சனையாக்குவது பிஜேபி தானே தவிர விடுதலை சிறுத்தைகள் கட்சி அல்ல. மனு தர்மத்தில் சொல்லப்பட்டிருப்பது பெண்களுக்கு எதிரானது என்று சொல்லுவதற்கு காரணம், பெரியாரும் அம்பேத்கரும் அவருடைய காலத்தில் என்ன போராட்டங்களை எடுத்தார்கள், எதற்காக அவர்கள் மனு தர்ம நூலை எரித்தார்கள் என்பதை விளக்க வேண்டிய தேவை வந்த இடத்தில் விளக்கினோம், அவ்வளவுதான். ஆகவே இது திட்டமிட்டு அரசியல் ஆதாயம் கருதி நமக்கு எதிராக என்பதை விட ஒட்டுமொத்தமாக நாம் இடம்பெற்றிருக்கிற கூட்டணிக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்கும் நோக்கில் பாஜகவினர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் திட்டமிட்டு பெண்களை கொச்சைப்படுத்தும் நோக்கில் செயல்படுகிறார்கள் என்பதை நாம் அம்பலப்படுத்த வேண்டும். விசிக அவ்வாறு செய்யவில்லை, பாஜக தான் அதை செய்கிறது. முழுக்க முழுக்க அரசியலுக்காக நாடகமாடுகிறது என்பதை நாம் அம்பலப்படுத்த வேண்டும். இரண்டாவது, அதைவிட முக்கியமானது, இன்றைக்கு சமூக கட்டமைப்பில் பெண்கள் இவ்வாறு அவலங்களை சந்திப்பதற்கு, பல்வேறு கொடுமைகளை சந்திப்பதற்கு, சிறுமிகள் உள்ளிட்ட அனைத்து பருவத்தை சார்ந்த பெண்களும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாவது எல்லாம் இந்த மனுஸ்மிருதி என்கிற மனுநூலின் தாக்கம்தான் என்பதை நாம் நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஆகவே எந்தெந்த ஸ்லோகங்களில் பெண்களை பற்றி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது அடங்கிய ஒரு துண்டறிக்கையை நாம் மிக எளிமையான முறையிலே அச்சிட்டு, மலிவு பதிப்பிலே அச்சிட்டு மக்களுக்கு போய் சேரும் வகையில் நீங்கள் பிரச்சாரமாக அதை முன்னெடுக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் அவதூறு செய்யவில்லை, பெண்களை கொச்சைப்படுத்தவில்லை, பிஜேபி தான் இதை செய்கிறது என்பது மக்களுக்கு போய் சேர வேண்டும். எதற்காக பிஜேபி செய்கிறது என்றால், வரவிருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்திவிட்டு அதன் மூலம் இங்கே காலூன்ற முடியுமா என்று கணக்கு போடுகிறது. ஆகவே அரசியல் உள்நோக்கம் பிஜேபிக்கு இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். மூன்றாவது, பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் இந்த அரசியலை ஏன் எடுத்தார்கள் என்பதற்கான விளக்கம். அதை ஒட்டித்தான் நான் இணைய கருத்தரங்கில் பேச நேர்ந்தது. எனவே அந்த விளக்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த 3 காரணங்களுக்காகத்தான் இந்த தொடர் பரப்புரையை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். இதனை எவ்வளவு வெற்றிகரமாக நடத்த இயலுமோ அவ்வளவு வெற்றிகரமாக நீங்கள் நடத்த வேண்டும். ஒருவேளை இந்த 3 நாட்களில் மழை பெய்தாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் வீடுகளுக்கு கொண்டு போய் இதை சேர்க்க வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். அதன் பிறகு நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து உரிய அறிவிப்பை செய்வோம். எனவே இன்று மாலை 4 மணிக்குள்ளாக நமக்கு எத்தகைய துண்டறிக்கைகள் அச்சிட வேண்டும் என்பது குறித்த அந்த விவரம் என்னுடைய முகநூல் பதிவிலே இருக்கும். அதை தோழர்கள் பதிவிறக்கம் செய்து நாளை அச்சிட்டு கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவரவர் வசிக்கும் கிராமங்களில் கொடுத்தாலே போதுமானது. இந்த அறப்பணியை, சமூக மாற்றத்திற்கான களப்பணியை தோழர்கள் தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும். 3 நாட்கள் தொடர் பரப்புரையாக இதை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவைப்பட்டால் மாலை மீண்டும் நான் உங்களை முகநூல் நேரலையில் சந்திப்பேன் என்பதை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.